ஹாய்ப்பா, இப்போ வாங்க நம்ம வீட்டிலேயே எப்படி சிரப்பு செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நன்னாரி சர்பத் செய்கிற மாதிரி சிரப்பு செய்யலாம். இந்த மாதிரி இங்கே உள்ள பேர் இந்த மாதிரி ரோஸ்ன்னு போட்டிருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வாசம் ரொம்ப நல்லாவே இருக்கும். கலரும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் 1 கிலோ போட்டிங்க அப்படின்னா தண்ணி முழுகிற அளவுக்கு இப்போ எவ்வளோ சீனி போடுறீங்களோ சீனி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறங்க. ரோஸ் கலர் இது ரோஸ் கலர் மட்டும் கிடையாது, வாசமும் நல்லாயிருக்கும். அதோட ரசனையே சூப்பராக இருக்கும். இது சரியா. இதில் சின்ன பட்டல் ஒன்று இருக்கும். இது மீடியம் சைஸ் பட்டல். இன்னொரு பெரிய பட்டல் ஒன்று இருக்கும். இந்த கரண்டியில் 2 கரண்டி ஊற்றி செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. பத்தலைன்னா இன்னொரு கரண்டி ஊற்றிக்கிறங்க. நம்ம சட்டண்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் 1/2 கிலோ சீனி தான் போடுறேன். அந்த சீனி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. சரியா. நீங்கள் பட்டை போடலாம், கிராம்பு கூட போடலாம். அந்த ரசனை பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் அதை போடலாம். நம்ம வீட்டில் அதெல்லாம் போடுறது பிடிக்காது, அதனால் அதெல்லாம் போடல. சீனிக்கு எறும்பு கண்ணை போட்ட பட்டை தான் அது உளுந்துச்சு, அதை எடுத்துட்டேன். அப்புறம் பண்டான் இலை, அதை ஒரு இலையை பிச்சு போடுங்க. இப்போ நல்லா சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு இது கரைஞ்சிட்டாலே நம்மளுக்கு பிசு பிசு தன்மை வந்துடும். ரொம்ப பிசு பிசு தன்மை வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த கலர் ரோஸ் மில்க் கலர் போடுங்க, சிரப் கலர் போடுங்க. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கலர் தான்ப்பா ஃபேமஸ்ஸு. சிரப்னால இந்த கலர் தான். இது கலர் பத்தாது, இன்னும் கொஞ்சம் போடணும். சரியா. நல்லா வாசமாக இருக்கும் இந்த கலரு. இந்த மாதிரி நீட்டாக பட்டரில் தான் இருக்கும். இதோட பெரிய பட்டர்லேயும் இருக்கும். இந்த அளவு கலர் இருக்கணும். அவ்வளோதான். நீ அடுப்பு அடைச்சிருங்க. அடுப்பு அடைச்சிட்டு ஆறின பிறகு நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறோங்க. இது இயற்கையாக பிசு பிசு தன்மை இருக்கும். நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த பிசு பிசு தன்மை வந்துடும். நம்ம நன்னாரி சர்பத்தெலாம் செய்கிறத விட ரொம்ப ஈஸி இந்த சிரப் செய்கிறது. செஞ்சு போட்டு வச்சுக்கிறோங்க. இதில் என்ன செய்யுங்க, ஒரு கரண்டி ஊற்றுனீங்க அப்படின்னா 1 கிளாஸுக்கு இந்த இனிப்பு போதும். ஓகே. தண்ணி ஊற்றி பாதி ஐஸ் போட்டு நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ் மில்க்கு நீங்கள் செய்யலாம். அப்புறம் லெமன் சிரப் செய்யலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நீங்கள் செஞ்சுக்கிறங்க. ஊற்றி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த கலர் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம ரோஸ் மில்க்கெலாம் போட்டாலும் நம்மளுக்கு அந்த ரோஸ் மில்க் கலர் சூப்பராக வரும். ஓகேயா. மட்டும் நீங்கள் இந்த அளவுக்கு கலர், அந்த ரோஸ் கலர் இருக்கணும். சரியா. இது இந்த பாட்டில் நான் காட்டுறது உங்களுக்கு இதுதான் சின்ன சைஸு. ரொம்ப குட்டி சைஸ்லாம் இதில் இருக்காது. இதுதான் சின்ன சைஸ். இதோட பெரிய சைஸ் ஒன்று இருக்கும். 2 சைஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். கலர் சூப்பராக இருக்கும். வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நேச்சுரல் இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதில் செய்கிறான்னு நம்மளுக்கு தெரியலை. இந்த மாதிரி தான் நம்ம சிரப் செஞ்சுக்கிறணும். இதில் நீங்கள் ஒரு கரண்டி, இந்த கரண்டியில் ஒரு கரண்டி போட்டு பாதி கூட தண்ணி ஊற்றி நீங்கள் ஐஸ் போட்டு குடிக்கலாம். லெமன் புழிஞ்சு போட்டு ஐஸ் போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சிக்கலாம் சிரப். ரோஸ் மில்க்கும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கலர் சூப்பராக ரொம்ப அட்டாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா 1 மாதத்தில் முடிச்சிருங்க. ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் ஐஸ் பெட்டிக்கில் ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சுருங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க வளமுடன்.